பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனமான இன்ஃபோசிஸ் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 20 ஏக்கர் பரப்பளவில் புதிய வளாகத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த புதிய வளாகத்தில் சுமார் 7000 பணியாளர்கள் பணியாற்றும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் விசாகப்பட்டினத்தில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளது என்றும், ஆரம்பத்தில் 250 ஊழியர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த மையம் தற்போது 1900 ஊழியர்களுடன் இயங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் விரைவில் 750 பேர் பணியாற்றுவதற்கான இடவசதிகள் தயார் செய்யப்பட உள்ளதாகவும், 20 ஏக்கரில் அமைய உள்ள நிரந்தர வளாகம் இப்பகுதியின் நீண்டகால வளர்ச்சிக்கு சான்றாக அமையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த மையத்திற்கான விசாகப்பட்டினம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 1000 புதிய பட்டதாரிகளும் 500 அனுபவம் வாய்ந்த பணியாளர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்றும், இது ஆந்திர அரசின் திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆந்திர மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கூறுகையில், விசாகப்பட்டினம் ஒரு சிறந்த IT மையமாக உருவெடுத்து வருவதுடன் அங்குள்ள உள்ளூர் திறமையாளர்களின் வலிமையை காட்டுகிறது என்றும் கூறினார். ஆந்திர மாநிலத்தை தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான உலகளாவிய மையமாக மாற்றுவதே எங்களது நோக்கம் என்று தெரிவித்த அவர், இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் இந்த விரிவாக்கம் தங்களது கொள்கை முடிவுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஆந்திராவில் ஏற்கனவே கூகுள் டேட்டா சிட்டி அமைய உள்ள நிலையில் தற்போது மற்றும் ஒரு முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஃபோசிஸ் வர இருப்பது மாநிலத்தின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற ஒரு தனியார் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, அமெரிக்காவின் சிலிகான் வேலை போல வரும் காலத்தில் இந்தியாவிற்கு ஒரு அமராவதி வேலை அமையும் என்றும் பேசியிருந்தார்.